கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஏசப்பா பெண்கள் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு நாங்கள் பார்க்கின்ற இந்த பெண்களை பற்றிய நல்ல கருத்துக்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெண் மிஷனரிகளில் மேரி ஜோன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இவங்க பிறந்த வருடம் டிசம்பர் 1784 வருடம் 16ஆம் தேதி. இவங்க ஒரு வெல்ஷ் பெண்ணு. இவங்களுக்கு இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இவங்க யாரால் ஈர்க்கப்பட்டாங்கன்னா தாமஸ் சார்ல்ஸ். இவர் வெல்ஸ் பைபிளில் ஒரு பிரதியை 15 வயதிலேயே அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை எப்படி பெற்றாங்கன்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க அவங்களோட பயணம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இவங்க ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். இவங்களுடைய தந்தை ஒரு நெசவாளி. இவங்க தந்தை பெயர் ஜேக்கப், தாய் பெயர் மேரி ஜோன்ஸ். இவங்க ரொம்ப பக்தி வைராக்கியம் கொண்ட ஒரு கால்வினிஸ்டிக் மெத்தடிஸ்ட்டு பிரிவை சார்ந்தவர்கள். இவங்க 8 வயதில் பார்த்திங்கனாக்கா கிறிஸ்துவ நம்பிக்கையை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவோம்ல, இவன் வீட்டில் பெற்றோர்கள் நீங்கள் சொல்லுவீங்கள்ல, என் பையன் பாருங்கள் இந்த வயசுலே ஒரு 8 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும், பைபிளில் சின்ன சின்ன வசனத்தெல்லாம் மனப்பாடமாக சொல்கிறான், இந்த வயசில் பாருங்கள் இவனுக்கு எவ்வளோ ஞானம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் மேரி ஜோன்ஸும் 8வது வயதில் பார்த்திங்கன்னா அவங்க கிறிஸ்துவ நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தாமஸ் சார்ல்ஸ் அவங்களோட பள்ளியில் படிக்க கற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த காலத்தில் அந்த வெல்ஸ் பைபிள்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு பைபிள் ஒரு பிரதியாவது தனக்கு கிடைக்காதான்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதை அந்த ஆசை ஒரு தீவிரமாக மாற ஆரம்பித்தது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து வந்தாங்கல்ல. அப்போ 2 மைல் தொலைவில் தான் அவங்க ஒரு குறைந்தது 26 மைல் தூரமாவது அவங்க நடக்கணும். அங்கே ஒரு 42 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். வெறுங்கால நடந்தே இந்த ஒரு பிரதி ஒரு நகல் கிடைக்குமான்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறமா வெல்ஸ் பைபிள் ரொம்ப பற்றாக்குறையாக இருந்த காலங்கள். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க 6 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைத்து ஒரு பிரதியை வாங்குவதற்கு போதுமான அளவு பணம் கிடைக்கும் வரை அவங்க வெயிட் பண்ணாங்க. அது எவ்வளோன்னா 6 வருஷம். நம்ம கூட இப்போ ரிலேட்டிவ்ஸோ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா சின்ன பசங்கிட்ட காசு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அதுங்க என்ன பண்ணோம், அந்த காசை சேர்த்து வைக்குங்க. சேர்த்து வச்சு அந்த காசை தனக்கு உபயோகமான இருக்கிற பொருளை வாங்கிக்குதுங்க. ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பொருளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்க சொல்லுதுங்க. அதனால் அந்த மாதிரி சேர்த்து வைத்த அந்த பணத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பைபிளை வாங்க ஆசைப்பட்டாங்க. 1800 வசந்த காலம் அந்த பீரியடில் ஒரு காலை என்ன பண்ணாங்கன்னா பாலான்ற ஒரு பிளேஸில் அந்த பைபிள் பிரதிகள் கொடுக்க ஆரம்பித்தப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா 26 மைல் வெறும் காலில் நடந்து சென்று தாமஸ் அவரை போய் மீட் பண்ணி பைபிளை பெற்றார். அப்போ அவங்க பாருங்களேன், தனக்காக மட்டும் ஒரு பைபிளை வாங்கிக்கல, தன்னுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு பைபிள் வேணும் அப்படின்றத ஆசைப்பட்டாங்க. நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தனித்தனி பைபிள் இருக்கா? அப்பாவுக்கு தனியாக, அம்மாவுக்கு தனியாக, பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனி பைபிள் இருக்கா? அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா பைபிள் அந்த வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது மனப்பாடம் செய்யவும் நம்ம ஆரம்பிச்சிடணும். எதுக்காகனா ஒரு காலத்தில் இந்த வேதாகமம் நம்மளுடைய கைகளிலிருந்து பிடுங்கப்படுகின்ற நேரம் வரும்.
அப்போ இந்த வசனம்லாம் நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணலன்னா பரவாயில்ல, இனிமேல் மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். இவங்க பாருங்களேன், வெறும் காலில் 26 மைல் எதுக்காக நடந்து சென்றார்கள்? தனக்கு ஒரு பைபிள் வேணும், ஒரு பிரதி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கோ தியேட்டர் இருக்கும், அந்த சினிமாவை போய் பார்க்கணுன்றதுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் ஜனங்க நடப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மணி நேரம் சும்மா உக்காந்தே வேஸ்ட் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? ஆனால் கர்த்தருக்காக நம்ம எவ்வளோ தூரம், மிஷினரிகள் குறிப்பாக எவ்வளோ தூரம் வேணாலும் நடப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சோர்வே இருக்காது. அந்த பெலனை யார் தருவாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறமா வந்து மேரி ஜோன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மத பகுதி சங்கத்தின் கவுன்சிலுக்கு அவங்க வந்து பைபிள்களை வழங்குவதற்கு சங்கத்தை உருவாக்க முன்மொழியாக தூண்டியது. அப்போது இந்த பைபிள் வந்து நிறைய பேருக்கு ஒரு உந்துதலாக இருந்திருக்கிறது. நிறைய பேர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யாருக்காவது நீங்கள் ஒரு வெட்டிங் டேவோ ஒரு பர்த்டேவா இல்லை ஒரு நல்ல நாளா அப்படின்றப்ப நினைவு நாள் அப்போல்லாம் பைபிள் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் சின்ன சின்ன கிஃப்ட்ஸு அப்படின்னா ஒரு சிலர் வந்து டிஃபன் பாக்ஸ் தராங்க, ஒரு சிலர் வந்து தோட்டம் செடி அப்படி தர்றாங்கல்ல, மரக்கன்றுகள். அதுக்கு பதிலாக இனிமேல் புதுசாக நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம். பைபிள் புதிய ஏற்பாடு கிடியான்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம அவங்கக்கிட்டேருந்து கூட கேட்டு வாங்கிக்கலாம். அப்போ இனி வரும் காலங்களில் நம்ம இந்த மாதிரி ஒரு சில்வரில் ஒரு பொருளை கொடுப்பதற்கு பதிலாக வெகுமதியாக பைபிளில் கொடுக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு பதிவு பார்த்தேன், இப்போது ரீசண்டாக தீபாவளி கடந்து சென்றதில்ல, அப்போ பார்த்திங்கன்னா ரோடு ஓரங்களில் வந்து நிறைய வேஸ்ட் பேப்பர் இருந்தது. அப்படி நடந்து போகிறப்போ அப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டாசில் வந்து அந்த வெடியெல்லாம் வைக்கிறோம்ல, அதில் உள்ளே பார்த்திங்கன்னா பேப்பர் வச்சு சுருட்டுவாங்க. அந்த சுருட்டப்பட்ட பகுதியை வந்து வெடிச்சப்புறம் சாலை ஓரங்களில் கிடந்ததாம்மா. அதை எடுத்து பார்த்தப்போ பைபிள். எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் பார்த்திங்களா? இந்த பைபிளோட பேப்பர்ஸை கிழித்து அந்த பகுதியை, அந்த பேப்பர் துண்டுகளை பட்டாசுல உள்ளே இருக்கிறதுக்கு சுற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த பைபிள் அந்த காலத்துலலாம் இவங்க பாருங்கள், ஒரு ஆசை வந்து தீவிரமாக மாறி அதை பெற்றுக்கொள்வதற்கு 26 மைல் நடந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இப்போ ஈஸியாக கிடைக்குது பைபிள், நம்மளுக்கு விருப்பப்பட்டால் எல்லா மொழியிலையும் கிடைக்குது. ஆங்கிலம் வேணா ஆங்கிலம், தமிழ் வேணா தமிழ், உங்களோட மதர் டங் நீங்கள் பேசக்கூடிய தாய்மொழி என்னவோ அதில் கிடைக்குது. ஆனால் அதை நம்ம ஒரு பொக்கிஷமாக நம்ம கருதுகின்றோமா? அதே மாதிரி நம்ம பைபிள் படிக்கிறப்போ நம்மளை யாராவது கூப்பிட்டாலோ இல்லை ஃபோன் பண்ணாலோ இல்லை மெசேஜ் வந்தாலோ படிக்கிறத விட்டுட்டு அதை கவனிக்கிறோமா? அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து சத்தியத்துக்கு வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் தரோம், அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது நான் வந்து கல்லூரியில் வந்து நாங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம், ப்ராக்டிக்கல் செஷன். அப்போ வந்து மற்ற கல்லூரியில் இருந்தெல்லாம் கூட நாங்கள் அழைப்போம். அப்போ பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க வந்து கரெக்டாக அந்த 1 o'clock ஆச்சுன்னா எக்ஸாம் முடிஞ்சிருக்காது, ஆனாலும் வந்து கேட்பாங்க, மேடம் இது எங்களுக்கு வந்து தொழுகை நேரம், நாங்கள் போய் தொழுதுட்டு வரோம். நாங்களும் அனுப்புவோம். ஏன்னா 2 எக்ஸாமினர்ஸில் ஒருத்தர் அந்த இடத்துல இருப்போம். அது அவங்களுக்கு பாருங்கள், அந்த பக்தி வந்து எவ்வளோ ஒரு கரெக்டாக பின்பற்றுறாங்க அந்த அவங்களோட முறைகளை. ஆனால் நம்ம வந்து இப்போ பைபிள் படிச்சுட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தோன்னா உடனே டக்குன்னு படிக்கிறதை நிறுத்திட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறோம். அதுக்கப்புறமா மெசேஜ் வருது, அதை உடனே பார்க்குறோம். இல்லை டிவியில் ஏதாவது ஒரு நியூஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் வருதுன்னா உடனே படிக்கிறதை விட்டுட்டு அதை பார்க்குறோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள் படிப்பதற்கு ஒரு தனி அறை, அந்த மெடிடேட் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கப்புறமா நம்ம தனியாக பாட்டு பாட, ஆராதிக்க, வேதத்தை வாசிக்க, தியானிக்க,
என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தனி அறைய தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா, டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாரி ஏன் அதிகாலை சொல்றாங்கன்னா, அப்போ வந்து அந்த நாளை நம்ப புதிதாக ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்பளுக்கு எந்த பிரச்சனையும் அப்போ ஒண்ணு காலங்காத்தால வந்துற போறதில்ல. அப்போ அந்த நாளை நம்ம புதியதாக ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்தில அவரோட நம்ம பேசிக்கொண்டு, அவரோட நம்ம உறவாடிக்கொண்டு, அந்த நாளை ஆரம்பிக்கிறது நம்பளுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா, மேரி ஜான்ஸ் வந்து தாமஸ் ஜான்ஸ் என்பவரை மணந்து கொண்டார். இவர் வந்து ஒரு நெசவாளர். 1864 அவருடைய 80வது வயதில் தான் யார் மரித்தது? மேரி ஜோன்ஸ் மரித்தாங்க. பிரைன் க்ரூக் கால்வனிஸ்டிக் மெத்தடிஸ்ட் அந்த சேப்பலில் அந்த கல்லறையில் தான் இவங்க அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதுக்கப்புறமா மேரி ஜோன்ஸ் மூலமாக 2 பைபிள்கள் அறியப்பட்டன. ஏன்னா அவங்களுடைய ஆசை, அந்த ஆர்வம் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நூலகத்தில் இருந்தது ஒரு பதிப்பு, ஒரு பிரதி. அது வந்து பிரிட்டிஷ் வெளிநாட்டு பைபிள் சங்கம் சார்பாக அது வைக்கப்பட்டிருந்தது. இன்னொன்று வந்து வேல்ஸ் புதிய நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது 2 பிரதிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மேரி ஜோன்ஸால் அறியப்பட்ட 2 பைபிள்கள். அதுக்கப்புறமா வந்து புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அப்போகிரிப்பா, அதுக்கப்புறமா வந்து பொதுவான பிரார்த்தனை புத்தகம் எல்லாமே வெல்ஸ் மொழியில் எழுதப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெல்ஸோட மெட்ரிக்கல் சங்கீதங்கள், அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் கூட அந்த நூலகத்தில் காணப்பட்டது. அதுக்கப்புறமா மார்ச் 2010 கேம்பிரிட்ஜ் பைபிளின் பிரதி வந்து பாலா என்ற பிளேஸில் 3 நாட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் இவங்களதில் வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா, ஒரு பைபிள் அதனுடைய அர்த்தத்தை, அதனோட நன்மையை ருசி பார்த்துருந்ததுனால தான் அவங்களுக்கு அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். அது யாரால் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுனாக்கா, தாமஸ் சார்ல்ஸ். ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்ம யாரையாவது கேட்டோன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து இவங்க ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சொசைட்டியில் எந்த போஸ்டில் இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை வீடாக இருந்தாலும் சரி, எனக்கு அப்பா தான் ஹீரோ, எனக்கு அம்மா தான் ஹீரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அம்மா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த டீச்சர் வந்து ரோல் மாடல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மேரி ஜோன்ஸ்க்கு யார் மூலமாக இந்த ஆசை தூண்டப்பட்டதுன்னா தாமஸ் சார்ல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, மார்ச் 2016 நான் சொன்னேன், இவங்களோட பைபிளோட ஒரு பிரதி வந்து காட்சிப்படுத்தப்பட்டது. அப்புறமா நிறைய பதிப்புகள் வந்து வெளியிடப்பட்டன. மேரி ஜோன்ஸோட கதை எதுலனாக்கா, தி சண்டே அட் ஹோம், அது வந்து ஒரு குடும்ப இதழ். த சண்டே அட் ஹோம் அது வந்து ஒரு குடும்ப இதழ். அந்த டிசம்பர் 7, 1878 வந்த பதிப்பில் அவங்களோட கதை வெளியிடப்பட்டு இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ராபர்ட் ஆலிவ் ரீஸ் 1879 வெல்ஸ் மொழி புத்தகம், அதில் வந்து மேரி ஜோன்ஸை பற்றி எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து ஒய் ஜிம்ரேஸ் அவர் வந்து மேரி ஜோன்ஸோட கதையை வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா த ஸ்டோரி ஆஃப் மேரி ஜோன்ஸ் அண்ட் ஹர் பைபிள், அதை பற்றி ஒரு ஆங்கில பதிப்பு வந்து உள்ளன. அதுக்கப்புறமா வந்து இது வந்து பல முறை பதிப்பு செய்யப்பட்டது இந்த ஒரு பதிப்புலேருந்து. அதுக்கப்புறமா ஜப்பான் அண்டு மலோரி மற்றும் ரஷ்யா மொழியில் இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. பாருங்கள், இந்த மேரி ஜோன்ஸ் வந்து வெல்ஸ் மொழியில் அதை வந்து மொழிபெயர்த்து அந்த பிரதிகள் அங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்படியாக செய்தார். இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நம்ம மொழியில், தாய்மொழியில்
நம்மளுக்கு வந்து பைபிள் வந்து வேதாகம புத்தகம் நம்ம கையில் இருக்குது. எத்தனை பேர் வந்து அந்த வேதாகமத்தை முழுவதுமாக படித்திருப்போம்? இல்லை எத்தனை தடவை படித்திருப்போம்? மேலோட்டமாக படித்திருக்கோமா? இல்லை அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதை தியானித்து அதன்படி நம்ம வந்து நடந்து கொள்கிறோமா? இல்லை பேருக்காக ஐயோ நம்ம கிறிஸ்தவர்களாக பிறந்துட்டோம், இல்லை கிறிஸ்தவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம் வேறு ஒரு மதத்திலேருந்து, அப்போ பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தில் படிக்கிறோமா? ஸோ இன்னிலுமே வந்து ஒரு அதிகாரம் படிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா அதில் கூறி இருக்கிற கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறி இருக்கிறது பைபிளில் இருக்கிற எந்த ஒரு வார்த்தையும் நம்ம கூட்டவோ இல்லை குறைக்கவோ கூடாது. அதுக்கான விளைவுகள் என்னன்னு கூறியிருக்கு. ஸோ நம்ம அதன்படி பைபிளில் என்ன கூறியிருக்கோ, இப்போ புரியலையா அதற்குரிய வேதாகம விளக்க புத்தகம் இருக்குது. லைப்ரரிக்கு போனீங்கன்னா நிறையா ஒரு சாப்டர் வைஸ் 66 அதிகாரம் இந்த புத்தகத்தில் இருக்குன்னா அதுக்கேற்ற அளவு எல்லா தனித்தனியாக கூட நம்மளுக்கு வந்து இப்போல்லாம் புத்தகம் கிடைக்குது, அந்த விளக்க உரை புத்தகம். ஸோ அதை நம்ம வாங்கி படிக்கலாம். இல்லை நம்ம போதகர்கள் இல்லை ஊழியர்கள் அவங்கக்கிட்ட கூட சொல்லி இந்த அர்த்தத்தை கேட்டுக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து எதையுமே வந்து ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு ஒரு தெளிவாக படிக்கணும். இப்போது நம்ம வந்து ஸ்கூலில் நம்ம பிள்ளைகளை சேர்க்குறோம், அதுக்கப்புறம் நம்மளும் படித்து முடிச்சுட்டு தான் ஒரு வேலைக்கு வந்தோம். அப்போ நம்ம படிக்கிறப்போ எந்த ஒரு பாடத்தையும் ஏனோ தானோன்னு படிக்கவே மாட்டோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசனுக்கோ இல்லை ஒரு இன்ஜினியரிங்க்கோ இல்லை ஒரு லெக்சரருக்கோ எக்ஸாம் வைக்கிறோம். அப்போ அந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எப்படியாவது அந்த ரேங்க்கு நம்ம வந்துடணும் அப்படின்றதுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு படிக்கிறோம். அந்த ஆர்வம், அந்த ஈடுபாடு வேதாகமத்தை படிக்கும் பொழுதும் நம்மளுக்கு வரணும். ஒரு கதையை நம்ம கேட்குறப்போ ஆர்வத்தோடு கேட்போம். ஒருத்தரோட சுயசரிதையை கேட்குறப்போ, ஒருத்தரோட சாட்சியை கேட்குறப்போ ஆர்வத்தோடு கேட்போம். அதே வந்து அந்த மெசேஜ் டைம் வர்றப்போ எத்தனை பேர் வந்து அதை ஆர்வத்தோடு கவனிக்கிறார்கள்? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறாரு, என்ன நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போகும்பொழுது எந்த கருத்தை, எந்த வேதாகமத்தில் எந்த பகுதியை நம்ம எடுத்து நம்ம கூட செல்ல போகிறோம், அதை எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா இந்த வேதாகமத்தை வந்து புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு நம்ம பகிரவும் செய்யணும். நம்ம மட்டும் நல்லா புரிஞ்சிட்டு அதன்படி நம்ம வாழ்ந்தால் பத்தாது. நம்ம தெரிஞ்சதை, நம்ம அனுபவித்த நன்மையை மற்றவங்களுக்கு பகிர்ந்து சொல்லணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேரி ஜோன்ஸோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க இறப்பிற்கு பின்பாடு நினைவு சின்னம் வைத்தார்கள். அப்படின்னா அவங்க வாழ்ந்த குடிசையின் அந்த இடிபாடுகள் கிட்ட நினைவு தூபியின் முன் கீழ்ப்பகுதியில் ஒரு கல்வெட்டு செதுக்கப்பட்டிருக்கு. மேரியோட அவங்களோட அந்த பைபிளை பற்றிய ஒரு கல்வெட்டு செதுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேரியோட பயணத்தை நினைவு கூறும் வண்ணமாக 2000 பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க மேரி ஜோன்ஸு. அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக அவங்களோட கதை இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மாரத்தான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நடைப்பயணம் 2000 மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. என்னன்னா அவர்களுடைய பயணத்தை நினைவு கூறும் வண்ணமாக. அதுக்கப்புறமா கோடை மாதங்களில் பார்த்திங்கன்னா மேரி ஜோன்ஸ் வேர்ல்டுன்னு ஒரு பாரம்பரிய மையம் வந்து நடத்தப்பட்டிருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா மேரி ஜோன்ஸோட கதை சொல்லப்பட்டு வந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த மேரி ஜோன்ஸ் பாருங்களேன், அவங்க வந்து 8 வயதிலே அந்த வேதாகமத்தால் ஈர்க்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் கிறிஸ்துவ நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பம். அவங்களுக்கு அந்த புக்கை வேதாகமத்தை வாங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்காது. அதுக்கப்புறமா வந்து அப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த வித வசதியும் இருக்காது. நடந்து தான் போகணும். ரொம்ப மைல். வசதி படைத்தவர்கள்
அப்போ வந்து சைக்கிள் பெரிய விஷயம் இல்ல. அதில போவாங்க. அப்புறமா வந்து மாட்டு வண்டி, அதுக்கப்புறமா வந்து ரிக்ஷா அந்த மாரியெல்லாம் தான் இருந்தது. குதிரை வண்டி அப்படியெல்லாம் தான் இருந்தது. ஸோ எந்த அடிப்படை வசதியுமே இல்லாத ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 15 வயதில தாமஸ் சார்ல்ஸோட அவரோட இந்த பைபிள் பத்தி கேள்விப்பட்டு, அதால் ஈர்க்கப்பட்டு தனக்கென ஒரு பைபிள வாங்குனாங்க. எந்த வயசுல? 15வது வயதில. நம்ம யோசித்து பாருங்க, 15வது வயதில நம்ம எல்லார்கிட்டயும் தனித்தனி பைபிள் இருந்ததா? எனக்கு தெரிஞ்சு நானா ஆசைப்பட்டு தான் போய் எனக்குன்னு ஒரு பைபிள் வேணும் அப்படின்னு நான் கேட்டு வாங்கிப்பேன் எப்போவுமே. அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது gift கொடுக்கணுன்னா பைபிள் கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி நான் ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்க போனப்போ கூட எனக்கு வந்து பைபிள் தான் கிஃப்டாக கொடுத்தாங்க. நிறைய இடத்துல போனீங்கன்னா பொன்னாடை போத்துவாங்க, அதுக்கப்புறமா ஒரு பென் தருவாங்க, இல்லை வேறு ஏதாவது gift தருவாங்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஆச்சரியமாக இருந்தது, பைபிள் எனக்கு gift பண்ணாங்க. இன்னொன்று வந்து நம்ம கீர்த்தனை பாடல்கள் இருக்குது பாருங்களேன், அதை வந்து அதனோட ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு ஒரு கதை இருக்கும். யாரால் எழுதப்பட்டது, எந்த தருணத்தில் எழுதப்பட்டது, அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த ஒரு புக்கு கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து அந்த சின்ன வயசில் பசங்களுக்கு புக்கெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அதுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க என்ன எதிர்ப்பாங்கன்னா, ஒரு பொருள் கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொருளோட ஒரு புத்தகத்தோட அருமை தெரிஞ்சாதான் அது படிக்கணும்னு நம்மளுக்கு ஆர்வம் வரும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன பசங்க வந்து திருக்குறள்லாம் மனப்பாடமாக சொல்லுவாங்க சின்ன வயசுலே. அதே மாதிரி ஒரு உலக காரியத்தில் நம்ம பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம். நீ நல்லா படி, டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், ஒரு லாயர் ஆகலாம், இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஊக்குவிக்கிறோம். எந்த ஃபேமிலிலையாவது நீ பைபிளை உக்காந்து நல்லா படி, நீ தியாலஜி பண்ணு, நீ மாஸ்டரேட் பண்ணு, அதில் பிஹெச்டி பண்ணு, சத்தியத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்லு நம்ம ஊக்குவிக்கிறோமா? குடும்பத்தில் யாராவது ஒருத்தரையாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ படிப்பு ஏறலைன்னு வச்சிங்களேன், உடனே சரி அவங்கள வந்து கடவுளுக்காக கர்த்தருக்காக நான் அனுப்புகிறேன், அவங்க போய் ஊழியத்தை செய்யட்டும் அப்படின்னு. அப்படி இல்லை. அவர் நம்மளுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாத, இல்லை புறக்கப்பட்ட, இல்லை ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அந்த மாதிரி ஒரு பொருளை ஏசப்பா நம்மளுக்கு தராரா? தி பெஸ்ட். எப்போவுமே பாருங்களேன், நம்மளோட வாழ்க்கையை ஒரு தடவை பின்னால் போய் யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தால் கூட நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம கேட்குறப்போ தி பெஸ்ட், நல்ல ஒரு அருமையான ஒரு பொருளை தான், ஆரோக்கியமான ஒரு உடம்பை தான் நம்மளுக்கு தராரு. நம்ம தான் நிறைய ஆசைகள், நிறைய உலக விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு நம்மளை நாம்ளே அழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு எப்போவுமே நல்லது தான் தராரு. அதே மாதிரி ஏசப்பாக்குன்னு நம்ம அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளும் நல்ல அறிவில், ஞானத்தில் தேர்ந்த பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற பிள்ளைகளை அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த வாஞ்சை வந்து நீங்கள் தான் வீட்டில் வந்து கல்டிவேட் பண்ணணும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து இரவு நேரங்களில் ஜெபத்தில் ஒன்றா உக்காடுறப்போ உங்களில் யாருக்கு வந்து ஏசப்பா பற்றி பிரசங்கம் பண்ண, ஏசப்பாவை குறித்து ஆராதிக்க, பாட்டு பாட விருப்பம் இருக்கோ அவங்க அந்த துறையில் செல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க பைபிளில், எத்தனை பேர் வந்து அந்த துறையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளாம் ஒரு ஒரு நாளைக்கு அந்த குரூப்பில் நம்ம ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் உட்காந்து சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம மோட்டிவேட் பண்ணணும், ஆர்வத்தை அவங்களுக்குள்ளே உண்டாக்கணும். ஸோ இனி வரும் காலங்களில் எப்படி இந்த கிறிஸ்துவ ஊழியர்கள், அதுக்கப்புறமா வந்து அதுவும் இல்லாமல் வேறு புறஜாதியார்கள், வேறு மதத்தில் இருந்தவங்க கூட கிறிஸ்தவர்களாக மாறி நிறைய ஊழியம் செஞ்சுருக்காங்க. அது நம்ம நிறைய மிஷினரிகளை பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளையும் அந்த ஆர்வத்தோடு நம்ம வளர்க்கணும். இன்றைக்கி பார்த்த மேரி ஜோன்ஸ் வந்து நடந்தாங்க. நான்லாம் சும்மா 1 கிலோமீட்டரே நடக்க மாட்டேன்.
சின்னதுலலாம் நாங்கள் நிறையா நடந்திருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்சம் தூரம் நடன்னு சொன்னாலே நடக்க மாட்டோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிஷினரி ஊழியத்தில் சின்ன வயசுலேயே வந்துடுறாங்க. அந்த 40, 50, 60ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெலன் வந்து குன்றியதாகவே நான் பார்க்கல. இது வரைக்கும் படித்து வந்த மிஷினரிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆவிக்குரிய பலத்தோடு அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு யாருக்காவது ஊழியனாக, ஒரு கிறிஸ்துவ மிஷினரியாக, இல்லை நான் போய் சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனை தர வேண்டும். எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தோடு நடக்க கர்த்தர் நம்மளுக்கு வந்து அந்த மனப்பக்குவத்தை தரணும். ஸோ நம்ம இப்போ ஜபத்தோடு முடிக்கலாம். இதை மெசேஜை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் குடும்பமாக இருக்கட்டும், இல்லை வேறு இடமாக இருக்கட்டும், இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அந்த ஆர்வம் எப்படி ஊழியர்கள் வந்து சிறு வயதுலேருந்தே அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது. யாராவது ஒருத்தரோட மெசேஜ், யாராவது ஒருத்தரோட வாழ்க்கை முறை, இல்லை யாராவது ஒருத்தர் வெளியிட்ட புத்தகம், இவங்களுக்கு வந்து பைபிளாலே கவரப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்வம் இருந்தாக்கா அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அறிந்து கொண்டு அந்த போதனையில் அவங்கள வழிநடத்த நம்ம முயற்சி பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் இன்று மேரி ஜோன்ஸை பற்றி பார்த்தோம். கர்த்தாவே ஏசப்பா, 8வது வயதிலேயே அவங்க வந்து கிறிஸ்துவத்தை அந்த முறை, அந்த ஞானம் பெற்றிருந்ததாக நாங்கள் படிக்கின்றோம். ஆண்டவரே, 15 வயதில் தனக்கான ஒரு பைபிள் வேணும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதுக்காக காசை சேர்த்து வச்சாங்க. போய் தனக்குன்னு ஒரு பைபிளை வாங்கி கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தாரும் அதை படிக்க வேண்டும் என்று குடும்பத்தினருக்காகவும் ஒரு பிரதியை வாங்கி கொடுத்தாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான காரியம். கர்த்தாவே ஏசப்பா, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா தங்கள் பிள்ளைகளையும் இதே மாதிரி வளர்க்க கிருபை தாரும். கர்த்தாவே, வேதத்தில் உள்ள அந்த ஞானம், அறிவு, அதனுடைய அர்த்தம் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தை சொல்ல அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். உம்முடைய ஊழியத்தை செய்ய ஒரு மிஷனரியாக பல்வேறு இடங்களுக்கு செல்ல அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த விதமான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும். கர்த்தாவே ஏசப்பா, எவ்வளவு போராட்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் எப்படி உலகத்தை ஜெயித்தீரோ அதற்போல நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு வல்லமையை தாரும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தக்கதாக விளங்க வேண்டும். கர்த்தாவே, எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். ஏசப்பா, இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.